வணக்கம் நண்பர்களே. என்னடா வேறு வேலை இல்லாமல் ஷார்ட்ஸாக போட்டு தள்ளுறான்னு நினைக்காதீங்க. இது வந்து இன்றைக்கு எடுத்த வீடியோ தானுங்க. நம்ம காடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது தாங்க ஒரிஜினல் உணவு காடு. இந்த காட்டுக்குள்ளே தான் வந்துட்டு என்னுடைய 900 கோழிகள் வந்துட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. என்னுடைய இறந்து போன மாடு இதுக்குள்ளே தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. உணவு காடை பற்றி மயிலே மாட்டையாக நிறைய பேர் பேசுவாங்க. நான் ஆல்ரெடி உருவாக்கி வச்சுருக்கிறேன் பாருங்கள். சுண்டக்காய் செடிங்க கிட்டத்தட்ட ஒரு 500-600 செடிக்கு மேலே இருக்குது நம்ம காடு முழுவதும். இதெல்லாம் நான் வந்து விதை போடலைங்க, எல்லாம் குருவிகள் போட்டது, வவ்வால் போட்டது. இது மட்டும் இல்லாமல் பாதாணி செடி, அப்புறம் நாட்டு கொய்யா, நகாப்பழம், இந்த மாதிரி அனைத்து மரங்களும் செடிகளும் இதுக்குள்ளே இருக்குதுங்க. வேறு வழியே இல்லாத காரணத்தினால இது அத்தனையுமே வந்து இன்றைக்கி மடித்து ஓட்ட போகிறோம். என்னோடய கண்ணுக்குட்டி வந்து கட்டுறதே இல்லைங்க. பாருங்கள், காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு தலைக்கையிலே கிடையாது. காட்டுக்குள்ளே இப்படி தான் மேய்ஞ்சிட்ருக்கு. ஒரு ஆலமரத்தை விழுதை வந்து மேய்து பாருங்கள். தென்னை மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அரச மரம்னு நினைக்கிறேன். அது மேய்ஞ்சிட்ருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இது அனைத்தையுமே இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து காலி பண்ணிடலாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் போடுறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அது ஒன்று முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற ஏதாவது மரத்துக்கு வந்து ட்ரிப் இரிகரேஷனில் தண்ணி போகல அப்படின்னா வந்து என்னால் பார்க்க முடியறதில்ல. உள்ளே கால் வைக்கிறதுக்கே பயந்து தான் கால் வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் பாருங்கள், இது வந்து என்னோடய மனைவி இன்றைக்கி வந்து உள்ளே இருக்கிற தென்னை மட்டைகளெல்லாம் சென்டரில் எடுத்து போட்டிருக்கிறாங்க. என்னுடைய அம்மா வந்து இன்றைக்கி 1-2 தேங்காய் விழுந்ததால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா உழவு ஓட்டும் போது அதுவும் சேதாரமாயிரும் இல்லையா. ஸோ அதனால் அதையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராசஸிங்கெல்லாம் முடிஞ்சால் தாங்க நான் அடுத்த வேலையை பார்க்கணும். நான் முழுவதும் காமிக்கிற பாருங்கள். நீங்கள் நிலத்தை பார்க்கணும் இல்லையா. ஒரு மட்டை விழுந்து அந்த மட்டை மேலே வந்து எவ்வளவு கொடியெல்லாம் படர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். உணவு காடு அப்படின்னா நீங்கள் இதை வந்து தாராளமாக ஒரு உணவு காடாக நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, உணவு காடுன்னா எதுக்கு உணவு அளிக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா ஆடுகள், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள், வான்கோழிகள், அப்புறம் பாம்பு பள்ளிகள், இது எல்லாத்துக்குமே உணவு காடு தானுங்க. இதை வந்து நான் உருவாக்கலைங்க, அதுவாக உருவானது. நன்றிங்க.